தொடர்களே, எந்த ஒரு திரைப்படமும் ஒரு கூட்டு முயற்சியின் குறியீடு தான். நிறைவில் அது வெற்றி அடைகிற பொழுது அதனுடைய கதாநாயகர்களை கொண்டாடுவார்கள், இயக்குநர்களை அல்லது தயாரிப்பாளர்களை கொண்டாடுவார்கள். முகம் தெரியாத பலர் இருப்பார்கள். அங்கே முகம் தெரியாத பலரின் கூட்டு உழைப்பு தான் திரைப்படங்களினுடைய வெற்றி உருவாக்கும். அந்த வகையில் முகம் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, முகம் தெரியாதவர்களையும் சேர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்களே, நண்பர்களே, தொடர் முத்தரசன் எங்கள் கட்சியின் தலைவர், முன்னாள் மாநில செயலாளர். முதலில் இப்படி ஒரு குறும்படம் இருக்கிறது, அதில் நான் நடிக்கலாமா என்று முதலில் ஆலோசனை கேட்டதே என்னை தான். நான் அப்பொழுது மாநில துணை செயலாளர். நான் உடனே சொன்னேன், நல்லதொரு வாய்ப்பு தானே இது. கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து ஒரு சிறு திரைப்படம் என்றாலும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் தான் சொன்னேன். அது உருவெற்று சிறந்த திரைப்படமாக வந்திருப்பதற்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அது வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரையுலகுக்கு தொடர் முத்தரசன் அடி எடுத்து வைத்திருக்கிறார். இது புதிதல்ல. கம்யூனிஸ்ட் பேரியக்கம் திரையுலக தோழர்களுடன் நாடக உலகத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டதில் பெரும் பங்கு வகித்தவர் தோழர் ஜீவா. பிறகு ஜெயகாந்தன், KCS அருணாச்சலம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இப்படி மகத்தான மனிதர்கள் திரையுலகிற்கு சென்றார்கள். திரையை இடது பக்கம் திருப்புவதற்கான முயற்சிகள் அந்த முயற்சி. ஆனாலும் நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லாவிட்டாலும் தமிழ் திரையுலகில் இன்றைக்கு மகத்தான இளைஞர்களும் சிந்தனையாளர்களும் தமிழ் திரையுலகை இடது பக்கம் திருப்புவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். எனவே தமிழ் திரையுலகமும் உலக திரையுலகமும் இடது பக்கம் தான் திரும்பும். ஒரு சின்ன மனிதர், சாதாரண உருவம் குறித்த ஒரு சாதாரண மனிதர் சாப்ளின், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தனது திரைப்படங்களில் மகத்தான கருத்துக்களை துணிச்சலாக சொன்ன சார்லி சாப்ளின் இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் என்றே அறியப்படுகிறார் என்பதை வரலாறு கடந்து சென்று விட முடியாது. நான் முடிக்கிறேன். தோழர் முத்தரசனை கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தமிழ் திரையுலகுக்கு தந்திருக்கிறது. அதே போன்ற இளையராஜா, பாவலர் வரதராஜ், இந்த இசை மேதைகள் ஆரம்பத்தில் மெட்டமைத்து பாட்டு பாடுவதற்கு கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் மேடை அமைத்து தந்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் இசை மேதை இளையராஜா அவர்களின் சிந்தனையை கிளறுவதற்காக இந்த மேடையில் இருந்து நான் அதை பதிவு செய்கிறேன். எனவே மகத்தான பங்களிப்பை செய்த ஒரு பேரியக்கம் கம்யூனிஸ்ட் பேரியக்கம். திரையுலகை, இலக்கிய உலகை இடது பக்கம் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம். இந்த உலகத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஜாதியால் ஒரு உயர்வு, இன்னொரு தாழ்வு. பல கோடி பேர் உழைக்கிற உழைப்பை சிலர் அபகரித்துக் கொள்கிறார்கள். ஆண் உயர்வு, பெண் தாழ்வு. பெரிய நாடு, சிறிய நாடு. அடக்கப்படுகிறவர்கள், அடக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள். மனிதனை மதிப்புமிகு குறியுடன் பார்க்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற இந்த பேர் இயக்கத்தின் பக்கம் சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் திரும்புவார்கள். அது உலகின் நியதி. உலகை இடது கருத்து ஆளும் என்று சொல்லி அரிசிக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.